வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும்னு ஆசைப்படுவீங்க, நிறையா வீடியோவும் போடுவீங்க. ஆனால் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கரெக்டான வீடியோ சைஸ் தெரியாமல் இருக்கலாம். அதாவது கரெக்டான வீடியோ சைஸ் எந்த வீடியோ, அதாவது எந்த பிக்சலில், அதாவது இத்தனை வித் எவ்வளோ வைக்கணும், ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அது எப்படி, அதாவது எத்தனை ஹைட் வச்சா எத்தனை வித் வச்சா பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது வீடியோ சைஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 வீடியோ சாம்பிளை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த 2 வீடியோவும் என்ன சைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்னோடய யூடியூப்பே ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். அதில் பாருங்கள், என்னோடய சேனலில் நான் போட்ட வீடியோவை நான் நிறைய வீடியோ தப்பு பண்ணி தான் போட்டிருக்கேன். அதாவது நிறையா வீடியோ ஸ்மால் சைஸாக தான் போட்டிருக்கேன். அதாவது சில வீடியோ வந்து கரெக்டான சைஸாக போட்டிருக்கேன், சில வீடியோ ஸ்மால் சைஸாக போட்டிருக்கேன். நானே நிறைய தப்பு பண்ணி போட்டிருக்கேன். அதையே உங்களுக்கு காட்டி நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதுங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், என்னோடய சேனலை செலக்ட் பண்ணுறேன். யுவர் சேனலுங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. அதில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ, அதாவது நான் அதில் சர்ச் பண்ணுறேன். சர்ச்சில் இமேஜ் ரீசைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அது வந்து கரெக்டான சைஸு. இப்போ இமேஜ் ரீசைஸ் கேஷ்ல ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதாவது என்னோடய சேனல் நேம் பின்னாடி அடிசைட் பண்ணுறேன். அப்போ வந்து என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வரும். ஓகே, பாருங்கள், அதில் ட்ரெஸ் கலர் சேஞ்ச் அண்ட் இமேஜ் ரீசைஸ் இன்னும் ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுங்களா? அது நான் என்னோடய சேனலில் போட்ட வீடியோ தான். அதை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ண உடனே அது ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதாவது இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து இது வந்து கரெக்டான சைஸா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா பாருங்கள், நான் வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணும் தெரியுமா? அதை கிளிக் பண்ணுறேன். ரைட் சைடு. இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் என்னோடய வீடியோ தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதா பார்த்தாலே? அதாவது என்னோடய ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் என்னோடய வீடியோ தெரியுது. அப்போ இது கரெக்டான சைஸ் தான். அதாவது இந்த வீடியோ வந்து கரெக்டான சைஸு. என்னோடய மொபைலோட ஃபுல் ஸ்க்ரீனில் வீடியோ தெரியுது. இது கரெக்டான சைஸு. இதோட சைஸ் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். பேக் வரேன். சரி, ஓகே. பேக் வந்துட்டு என்னோடய சேனல்லே இன்னொரு வீடியோ சும்மா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இன்னும் இதில் பாருங்கள், யூடியூப் சேனல் நேம் சேஞ்ச் ஆர் நாட் அப்படின்ட்டு 2வது வீடியோ போட்டிருக்கேன். அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அது ப்ளே ஆகிட்டுருக்கு. அதை சின்னதாக பார்க்கும்போது ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிற மாதிரி கிளிக் பண்ணணும். பாருங்கள், வீடியோ பாருங்கள், எது வரைக்கும் தெரியுதுன்னு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ தெரியுது பாருங்கள். ஆஃப் ஸ்க்ரீன், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது, பாதி தான் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ, இந்த பாதி அளவு தான் தெரியுது. அப்போ இது வந்து கரெக்டான சைஸ் கிடையாது. இதுவும் ஓகே தான். இந்த மாதிரி வீடியோ போட்டால் பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் புரிய தான் செய்யும். ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், கிளியராக தெரியணும்னா அந்த சைஸில் வீடியோ போடுங்க. அதோட சைஸ் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோட சைஸ் வந்து 720x576 பிக்சல் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட சைஸ் வந்து 720x576 பிக்சல். அது வந்து கரெக்டான சைஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கரெக்டான சைஸ்னால் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணவங்கள அந்த வீடியோ தான் கரெக்டான சைஸு. அந்த வீடியோவோட சைஸ் வந்து 1080x720 பிக்சல். பார்த்துக்கிட்டே நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கரெக்டான யூடியூப்பில் கரெக்டான சைஸ் என்னென்னா 1080x720 பிக்சல். இந்த பிக்சலில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியும். உங்கள் மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீனாகவே அந்த வீடியோ தெரியும். இல்லைனா ஆஃப் ஸ்க்ரீன் தான் தெரியும். அது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாக தெரியும். அதாவது ஆஃப் ஸ்க்ரீனாக கிளியராக இருக்காது. அந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள் அப்படி மாறினா நான் பார்க்குறவங்களுக்கு சிலவங்களுக்கு இது வேணும்னு நினச்சி பார்த்தாங்கன்னா கரெக்டாக தெரியும். சிலவங்க சரி இது வேண்டாம், நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வர வீடியோ பார்ப்போன்னா அடுத்த சேனலுக்கு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து 1080x720 பிக்சல் சேனலில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து யூடியூப்பில் கரெக்டான வீடியோவாக அமைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.